ஆர்சிபி இன்டு த ஃபைனல்ஸ் குவாலிஃபயர் ஒன் பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி அந்த மேட்சோட ரிவ்யூ தான் ஷார்ட்டா பார்க்க போறோம். எடுத்து பார்க்கும்போது இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ரஜத் பட்டிதார் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க பவுலிங் போட்டுக்கிறோம். என்னதான் இந்த விக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனவங்க 3 வாட்டி வின் பண்ணியிருந்தாலும் இந்த விக்கெட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பா இனிஷியலா எங்களோட பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும் அப்படின்றதுனால டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்திருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஏன்டா பவுலிங் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆர்சிபியோட பவுலர்ஸ் வேற மாதிரி ஸ்பெல் போட்டு கொடுத்தாங்க. அதுவும் அசுருடு வந்தா இந்த ஆர்சிபி பவுலிங் யூனிட் வேற மாதிரி தெரியுறாங்கிறத நான் எப்பயுமே என்னோட வீடியோல சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேத்து மனுஷன் திருப்பி வந்தாரு, சரியான கம்பேக். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல இருக்க ஸ்ரேயாஸ் ஐயரையும் சரி ஜோஸ் இங்கிலீஷும் சரி அப்படி சொல்லி எடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். நேத்து அவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாஸ் தயாலும் செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. பிரியன் ஷாரியாவை இனிஷியலா எடுத்திருந்தாரு. ஓவராலா ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. எல்லாரும் அசுலுடு யாஸ் தயால் இவங்கெல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க பண்ணுவாங்க அப்படின்னு நமக்குலாம் தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த சிலபஸா சுயா சர்மா இது தரமா போட்டாருங்க. அந்த 3 விக்கெட் பிக் ஆஃப் த பவுலர் நேத்து அப்படின்னே வந்து அவரையும் நம்ம வந்து சொல்லலாம். ஆர்சிபி எப்பயுமே பேட்டிங் பயங்கரமா ஆடி நம்ம நிறைய வருஷம் எல்லா வருஷமும் பார்த்திருக்கோம். இந்த வருஷம் பவுலிங்கால குவாலிஃபயர் ஒன்னு முடிச்சுட்டு ஃபைனல் போயிருக்காங்க. அது ஒரு ஒன் சைடர் கேம் அப்படின்றத நம்ம வந்து ஃபீல் பண்றோம். பஞ்சாப் வந்து லாஸ் பண்ணதுக்கு நீங்க என்ன காரணமா இருக்குன்னு யோசிக்கிறீங்க? போன வருஷம் ஹைதராபாத்தை பிளே ஆஃப்ஸ்ல பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு பஞ்சாபை பார்க்கும்போது. நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்களா? பஞ்சாப் இல்ல பிரஷரால தான் ப்ரோ குவாலிஃபயர் ஒன்னு வந்து டிராப் பண்ணாங்க அப்படின்றத நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.